இன்றைய தேவார்த்தை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். கர்த்தர் உங்களை எப்போதும் நடத்தி களிமான வளர்ச்சி காலங்களிலும் திருப்திப்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் வற்றான நீரூற்றுகளாகவும் மாற்றுவார். இது கடவுளின் வழிநடத்தலாகும். கர்த்தர் எப்போதும் நம்மை வழிநடத்துவார். அவர் கடினமான சூழ்நிலைகளிலும் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். சரீரம் மற்றும் ஆவிக்குரிய பலனை அவர் தருவார். கனிகுள்ள வாழ்க்கையை அவர் நமக்கு தருவார். நீங்கள் பசுமையாகவும் கனி கொடுப்பதாகவும் செழிப்பாகவும் இருப்பீர்கள். ஆசீர்வாதம் வற்றாத வகையில் இருப்பீர்கள். தேவன் நித்தமும் நடத்துவார். ஏதோ ஒரு நாள் மட்டும் அல்ல, நித்தமும் அவர் நம்மளை வழி நடத்துகிறார். வளர்ச்சியான காலங்களில் உலகிலே பொருளாதார நிவர்த்தி காணுமோ அல்லது மன அழுத்தத்தில் காணப்பட்டால் வாடும்போது தேவன் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். அவர் நம்முடைய எலும்புகளை நின உள்ளதாக்குகிறார். சோர்ந்து போய் காணப்படும் நமக்கு அவர் புது பலனை தருகிறார். நாம் எப்போதும் செழிப்பாக இருக்க செய்வார். நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக செய்வார். நம்முடைய உள்ள நன்மைகள் ஒருபோதும் குறையாது. கர்த்தாவே, வறட்சியான காலங்களிலும் என்னை நடத்தி என் ஆத்மாவை நிரப்பும் நீர் ஊற்றாக இருக்கும்படி அருள் புரியும். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்தின் ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்ய நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலை ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க. வேலையாளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரம் தாங்கப்பா. இந்த புதிய மாதத்துலையாவது ஆண்டவரே, போர்கள் முற்றுமுடிய மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உலகத்தில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஐக்கியத்தை கட்டளும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீ முடிவிட்டு கொண்டு வாங்கப்பா. எல்லா மக்களுடைய தேவைகளும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாமளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்குங்க. தீங்கு துக்கப்படாதபடிக்கு விலைக்கு பாதுகாத்து கொடுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.